ஸ்டுடியோ இருந்தது சென்ட் மேரிஸ் ரோடில் இருக்கும்போது. இங்கேயும் இப்போ ஸ்டுடியோ செட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. பட் அங்கே ஸ்டுடியோ இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சௌகரியமாக இருந்தது. ஸோ ஷீ குட் ஈவன் அவங்க ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் பண்ணோம்னா அப்புறம் அவங்க ரெக்கார்டிங் கற்றுட்டாங்க. சின்ன அவங்களுக்கு இது ஜென்ரேஷன் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க, அப்புறம் அவங்களே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு கம்போசிஷன் பண்ணும்போது அவளை பாட சொல்லுவேன். ஸோ நான் உள்ளே வந்தாங்கன்னா 100 கரெக்ஷன் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஒரு மாதிரி மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் ரேமான் ஸ்டுடியோவுக்கு போகும்போது நிறைய பேர் நான் அவங்கள பாட வச்சுருக்கேன். எல்லார்ட்டுமே ரொம்ப பேஷண்ட்டாக அழகாக சொல்லுவேன். அவங்கள்ட்ட பொண்ணுகிட்ட மட்டும் கடுகடுன்னு இருப்பேன். சரிங்க, அது அப்படி தான். அது எல்லா அப்பாவும் அப்படி தான். அது என்னன்னா ஒரு அப்பா பிஹேவியர் ஆயிடும். ஒரு அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ வந்து நீ வரவே வராதன்ட்டா. நான் பாடி அதுக்கப்புறம் கரெக்ஷன் சொல்லுன்ட்டேன். அதுவும் ஓகே, அவளே பாடி பாடி கிட்டங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் பண்ணிட்டீங்களா? ஆமா. இல்ல நான் இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா சார், நானே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் வெளில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா இப்போ அந்த டெக்னிக் இஸ் ஒர்க்கிங் பெட்டர் ஃபார் அஸ்.